கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் பேய்களை ஓட்டுகின்றார், பேய் பிடித்த அந்த மனிதனை குணமாக்குகின்றார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு நம் மத்தியில் பேய் பிடித்த மனிதர்கள் இருக்கின்றார்களா? ஃபாதர் வின்சென்ட் லாம்பர்ட் அமெரிக்காவில் பேய் ஓட்டும் பணியில் இருக்கும் இந்த குருவானவர் சொல்கின்றார், அவரிடம் 5000 பேர் 5000 பேர் அவர்கிட்ட போய், ஃபாதர் எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதில் ஒருவருக்கு மாத்திரமே பேய் பிடித்திருக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார். அன்பிரிய மக்களே, இதில் மிக வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு நம் மத்தியில் பேய் பிடித்த மனிதர்களை விட பேயை பிடித்த மனிதர்களின் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கின்றது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பேய் பிடித்த மனிதர்கள் மற்றும் பேயை பிடித்திருக்கும் மனிதர்கள். ஆயர் ஃபுல்டன்ஜேஷன், மறைந்த ஆயர் ஃபுல்டன்ஜேஷன் சொல்கின்றார், இந்த உலகில் சாத்தானுடைய செயல்பாடு 3 பாவங்கள் வழியாக தோற்றம் கொள்கின்றது என்று. இந்த 3 பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கும் பொழுது நமக்கு பேயை அதிகமாக பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். இந்த திருப்பலியில் நாம் இந்த 3 பாவங்கள் என்ன மற்றும் இந்த 3 பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தால் எப்படி விடுதலை பெறுவது என்பதை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக, உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள். இப்படிப்பட்ட பாவங்களை அதிகமாக விரும்புவது. லூக் எழுதின செய்தி அதிகாரம் 8 வசனம் 27 இந்த மனிதரை பற்றி லூக் எழுதுகின்றார், பேய் பிடித்த அவர் நெடுநாளாய் ஆடை அணிவதில்லை. அதோட அர்த்தம் என்னவென்றால், இந்த மனிதர் உடல் தூய்மை அற்ற மனிதனாக இருந்தார். புனித தாமஸ் அக்வினாஸ் என்ற புனிதர் சொல்கின்றார், நாம் செய்யும் எல்லா பாவங்களை விட முக்கியமாக உடல் தூய்மைக்கு எதிராக நாம் செய்யும் பாவங்கள் நம்முடைய பகுத்தறிவையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய மனதையும் குருடாக்கி விடுகின்றது என்று புனித தாமஸ் அக்வினாஸ் எழுதுகின்றார். அதற்காகத்தான் பார்க்கின்றோம், இந்த மனிதர் குணமான உடனேயே மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 15 வாசிக்கின்றோம், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இவர் அமர்ந்திருந்தார் என்று. இப்பொழுது உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள் என்ன? நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி புத்தகம் சொல்கின்றது, ஆபாச படங்களை பார்ப்பது, சுய இன்ப பழக்கம், திருமணத்திற்கு முன் உடல் உறவு வைத்துக் கொள்வது, திருமணத்திற்கு வெளியே உடல் உறவு வைத்துக் கொள்வது, இவை அனைத்தும் உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள். இப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்து வந்தால் நமக்குள் தூய ஆவி இல்லை, தீய ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். பவுலடியார் 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 18 மற்றும் 19 இவ்வாறு சொல்கின்றார், பரத்தம்மையை விட்டு வெளுகுங்கள், உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா என்று பவுலடியார் சொல்கின்றார். இப்பொழுது இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது? டான் ஸ்னைடர் என்ற ஒரு எழுத்தாளர் லிபர் கிறிஸ்தோ மெத்தட், அதாவது கிறிஸ்துவினால் விடுதலை என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார், முதலாவதாக நாம் ஆண்டவருடைய திருக்காயங்களை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டவருடைய திருக்காயம் உலகிலேயே ஆண்டவருடைய உடல் மிக தூய்மையான உடல். எப்பொழுது நாம் ஆண்டவருடைய உடலை அதிகமாக தியானிக்கின்றோமோ, இந்த மிக தூய்மையான உடலை தியானிக்கின்றோமோ, நம்முடைய மனதில் இருக்கும் உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 53 வசனம் 5 இறைவார்த்தை சொல்கின்றது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று. முதலாவதாக நாம் எப்பொழுது ஆண்டவருடைய 5 திருக்காயங்களை தியானிக்கின்றோமோ அப்பொழுது நாம் உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்களிலிருந்து விடுதலை பெறலாம். இரண்டாவதாக, அன்னை மரியாளுக்கு அருகே இருப்பது. ஏனென்றால் ஆண்டவர் படித்த மனிதர்களில் மிக தூய்மையான மனிதர் நம்முடைய தாய் அன்னை மரியாள். எப்பொழுது நாம் தினம்தோறும் ஜெபமாலை ஜபிக்கின்றோமோ, தாய்க்கு அருகே இருக்கின்றோமோ, அப்பொழுது அவரை போலவே நம்முடைய உடலையும் உள்ளங்களையும் நாம் தூய்மையாக வைத்திருக்க முடியும். எனவே முதலாவதாக உடல் தூய்மைக்கு எதிரான பாவங்கள்.
இரண்டாவதாக, உயிருக்கு எதிரான பாவங்கள். இந்த நற்செய்தி மார்க்கு 5:3 வாசிக்க கேட்டோம். இந்த மனிதருக்கு கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடமாக இருந்தது. அவர் உயிரோடு இருக்கும் மனிதர்கள் மத்தியில் அல்ல, இறந்து போன மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து வந்தார். மரணத்தை விரும்பிய ஒரு மனிதராகத்தான் இந்த மனிதர் இருந்தார். இப்பொழுது உயிருக்கு எதிரான பாவங்கள் என்ன? நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி சொல்கின்றது, தற்கொலை, கொலை, கருணை கொலை, மது அருந்துவது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது, இன்க்ளூடிங் குடும்ப கட்டுப்பாடு, இவை அனைத்தும் நாம் உயிருக்கு எதிரான நாம் செய்யும் பாவங்கள் என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை சொல்கின்றது. முக்கியமாக உயிருக்கு எதிரான பாவங்களிலேயே மிக கொடுமையான பாவம், மிக கொடூரமான பாவம் என்னவென்றால் கருவறுத்தலின் பாவம். பாப்பரசர், புனித பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் சொல்கின்றார், கருவறுத்தல் ஒரு பாவம் மாத்திரம் அல்ல, அது ஒரு குற்றம் என்று இந்த பாப்பரசர் சொல்கின்றார். ஏனென்றால் கடவுள் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் தன்னை தற்காத்து கொள்ளும் ஒரு திறனை கொடுத்திருக்கின்றார். ஆனால் கருவில் இருக்கும் அந்த குழந்தைக்கு நாம் கருவறுக்கும் பொழுது அதனால் தன்னை தற்காத்து கொள்ள முடியாது. எனவே நம்முடைய திருச்சபை சொல்கின்றது, கருவறுத்தல் ஒரு பாவம் மாத்திரம் அல்ல, அது ஒரு குற்றம். இப்படிப்பட்ட பாவங்கள், உயிருக்கு எதிரான பாவங்கள் நாம் செய்திருந்தால் உடனடியாக பாவசிகிதனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த அருட்சாதனம் வழியாக ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். மற்றும் தினம்தோறும் நம்முடைய உயிருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். மூன்றாவதாக, வன்முறையை அதிகமாக விரும்புவது. இன்று நற்செய்தி மார்க்கு 5:4 வாசிக்கின்றோம். ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தாலும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தெறிந்தார், எவராலும் அவரை அடக்க முடியவில்லை. எவ்வளோ கோபம் பாருங்க, எவ்வளவு ஒரு வன்முறை இந்த மனிதருக்குள் இருக்கின்றது. சில சமயங்கள் பார்க்கின்றோம், சில மனிதர்கள் எப்போவுமே கோபமாக தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கே பயம். நின்னா கோவம், உட்காந்தா கோவம், எந்திரிச்சா கோவம், படுத்தா கோவம், எப்பவுமே கோவமாக இருக்கின்றது. நான் குருவான உடனே உத்தர கர்நாடகாவில் பணி செய்து வந்தேன். அங்கே ஒரு கோவிலில் நடந்த சம்பவம். ஒரு குருவை ஒரு குடும்பம் ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்களாம். ஆனால் இந்த ஃபாதர் ரொம்ப பிஸியாக இருந்தாருங்களாம். கூப்பிட்டுட்டே இருந்தப்போ ரொம்ப கோவம் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, ரொம்ப கோவமாக கூப்பிட்டாங்களா. எப்படின்னா, ஃபாதர் இப்போ வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வர போலீங்களா, என்ன நடக்க போகுது பாருங்கள் இப்போ அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கோவமாக கத்தி கூப்பிட்டுருக்காங்க. இப்படி நமக்குள் இவ்வளவு கோபம் அடங்கி இருந்தால் நமக்குள் தூய ஆவியானவர் தங்க மாட்டார். இன்று பார்க்கின்றோம், நாம் பல திரைப்படங்களை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட திரைப்படங்களை அதிகமாக விரும்பி பார்க்கின்றோம்? எந்த திரைப்படத்தில் ரத்தம் தெறிக்க தெறிக்க வன்முறை இருக்கின்றதோ அப்படிப்பட்ட திரைப்படங்களை பார்க்கின்றோம் இல்லையா? சிறு குழந்தைகள் ஆடும் வீடியோ கேம்ஸை பார்க்கணும். எந்த கேம் எடுத்தாலும் கன் எடுத்து எல்லாரையும் சுட்டு தள்ளுறது, ஃப்ரீ ஃபயர். இன்னொரு கேம் ஆங்கிரி பேர்டு, அதாவது கோபமான பறவை. வீடியோ கேம்ஸ், அதில் கூட வன்முறையை நாம் பார்க்கின்றோம். இப்படி வன்முறையை நாம் நேசித்தால் நமக்குள் தூய ஆவியானவர் தங்க மாட்டார். பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 4:26 சொல்கின்றார், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் சினம் தனியட்டும், அழுகைக்கு இடம் கொடுக்காதீர்கள், அதாவது சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்பொழுது நாம் எப்போவுமே கோபமாக இருக்கின்றோமோ, வன்முறையை அதிகமாக விரும்புகின்றோமோ, நமக்குள் தூய ஆவி அல்ல தீய ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். இன்று திருப்பலியில் நாம் அனைவரும் மன்றாடுவோம். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தார் ஆண்டவர் இயேசு மாத்திரமே நமக்கு விடுதலை தர முடியும். இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், பேய் பிடித்திருந்த அந்த மனிதர் ஆண்டவரை பார்த்த உடனேயே அவருக்குள் இருக்கும் எல்லா வன்முறையும் அடங்கி போயிற்று. நாம் எப்பொழுது நற்கருணை ஆண்டவரை அதிகமாக தியானிக்கின்றோமோ, நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிக்கின்றோமோ, நமக்குள் இருக்கும் வன்முறை, நமக்குள் இருக்கும் பாவங்கள் அனைத்தும் தானாகவே காணாமல் போய்விடும். புனித அல்போன்ஸ் டி லிகுரி சொல்வார், இறை மக்களாக நாம்
ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 நிமிடமாவது நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று. இப்படி நாம் 15 நிமிடம் நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு ஏராளமான கொடைகளை தருவார் என்று இந்த புனிதர் சொல்கின்றார். எனவே இறை மக்களே, இந்த திருப்பலியில் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் அடிமையாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு விடுதலை நிச்சயமாக கொடுப்பார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.